ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே நினச்சிட்ருப்போம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு. அது உண்மைதாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லா தடவையும் எல்லா மக்கள்னாலையும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமா? இல்லை நம்மளோட தாத்தா, பாட்டி முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அதை தான் சாப்பிட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்களாங்கிறதுக்கு நம்ம ஒன்று நினச்சி பார்க்கணுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நிறையா ஐட்டம்ஸ்லேயே வந்து இதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம வந்து காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினா தான் இதில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கடலைக்காய் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கடலைக்காயெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. ரோட்டு கடையிலேயே விற்பாங்க, சைக்கிளில் கொண்டு வருவாங்க. அதை நம்ம வாங்கி வச்சுட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு அதை உரிச்சு உரிச்சு நம்ம சாப்பிடுவோம். அது நல்ல சத்து உள்ளது. இல்லை அதில் கடலை பருப்பி எல்லாமே நம்ம பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே உரிச்சு எடுத்துட்டு லைட்டாக வணக்கி அதில் நம்ம சட்னி கூட செய்வோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியறது இல்லைங்க. கேண்டீஸ் அது நம்மளுமே மறந்துடுறோம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து இன்னுமே பிடிக்குது. இப்போவுமே நான் ஊருக்கு போனேன்னா கடலை பருப்பி வாங்கி வச்சுப்பேன். லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக என் ஹேண்ட்பேக்கில் வந்து கடலை பருப்பி இருக்குங்க. அது நம்மளுக்கு டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி நம்ம ஃபுட்டு சாப்பிட முடியலன்னா அது சாப்பிட்டா ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குமே சாயந்தரம் நேரம் கொடுக்கலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம். அந்த மாதிரி எப்போவுமே நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அதில் குட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது. அதனால நம்ம அதெல்லாமே சாப்பிடலாம். அது நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற கருப்பு சுண்டலும் அதே மாதிரி தாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம எல்லா நாளுமே அதை சாப்பிட முடியாது. ஆனால் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா சுண்டல் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம கிரேவியாக பண்ணிக்கலாம். நம்ம புட்டு கடலைக்கறி எல்லாம் நம்ம சாப்பிடலாம். என்னக்கு நம்மளுக்கு எந்த ஃபார்மில் பிடிக்குதோ, இல்லை குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்தாலும் பிடிக்காது, நமக்குமே அது பிடிக்காது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சுண்டல், கிரேவி, சாலட் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஆனால் நம்மளோட ஃபுட்டில் வந்து அது எப்போதுமே அதை சேர்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து இப்போல்லாம் வந்து வேக வச்சு நம்ம மசிச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு போண்டா இல்லை கட்லெட் மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்களா, கீரை வடை, அது கூட நம்ம இதையும் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம புலாவ் பண்ணும் போதோ இல்லை பிரியாணி பண்ணும் போதோ பன்னீர் நம்ம என்ன போடுறோமோ அது கூட சேர்த்து ஒரு கை இதை போடலாம். இல்லைன்னா தனியாகவும் அது பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருமே பிடிச்சது நம்ம வந்து கேசரியில் வந்து தேடி தேடி எடுத்து சாப்பிட்ற கருப்பு திராட்சை தான். ஆனால் அதில் வந்து நம்ம வந்து நார்மலாகவும் அதை நம்ம சாப்பிட்லாம். டெய்லி ஒரு 10 அப்படி சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து நைட்டு கருப்பு திராட்சையாகவும் இருக்கட்டும், பச்சை திராட்சையாகவும் இருக்கட்டுங்க. காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அது நைட்டு ஊற வச்சு காலையில் அதோட தண்ணியோட மிக்சியில் அரைச்சி இல்லைன்னா நல்லா இடித்து அதை வடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து போகிறீங்களே, இந்த மோஷன் பிரச்சனை இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிரும். அவங்களுக்கு நல்லா பசிக்கும் ஆரம்பிக்குங்க. பெரியவங்களாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு 25, 30 இல்லைன்னா நல்லா வந்து மென்று நல்லா சாறை நல்லா மென்று 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 நல்லா முழுங்கிட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டோம்னா போதுங்க. ஸ்டொமக் ரொம்ப கிளியர் ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் தாங்க. டேட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இதுவுமே வந்து நான் எப்போவுமே லாங் ட்ராவலிங்கில் வச்சுருப்பேன். குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொடுத்துருவேன். டேட்ஸ் கண்டிப்பாக அவங்க சாப்பிடணும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஃபாஸ்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு 2 டேட் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ எனர்ஜியாக இருக்குங்க. ஏதோ நம்ம கார் ட்ராவலிங் வச்சுருக்கிறதுக்கு இதை வச்சுருக்கு. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.